திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பேச அழைக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் பேசும்போது சொன்னார், தாவேக்கா அவனுடைய பொறுப்பாளர் 2000 பேரை வச்சு சமைச்சாங்க, இளைஞரணி மாநாட்டுக்கு பிரியாணி கொடுத்தாங்க. சார், இன்னைக்கு எந்த உலகத்தில் சார் இருக்கீங்க நீங்க? இது விஞ்ஞான உலகம் சார். பேரறிஞர் அண்ணா பாவம் நடந்து போய் அரசியல் நடத்தினாரு. தந்தை பெரியார் நடந்தே போய் அரசியல் நடத்தினாரு. மகாத்மா காந்தி தெரு தெருவா நடந்தாரு. அன்னை தெரசா எங்கெங்கயோ போனாங்க பாவம். இன்னைக்கு அப்படியா உலகம் இருக்கு? எந்த அரசியல் கட்சியில் கார் இல்லாத நபர்கள் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். மரியாதைக்குரிய நடிகர் விஜய் ரோல்ஸ் ராய் காய் வச்சிருக்கிற ஒரே அரசியல்வாதி அவராத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சம்பாதிச்ச பணம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் நீங்க இந்த கீழ்மட்டத்துக்கு வந்துட்டீங்க? யாரு சார் இன்னைக்கு உள்ள விஞ்ஞான உலகத்துல நான் ஒரு நாளைக்கு 400 கிலோமீட்டர் சுத்துறேன் சார். 35 வீட்டு விசேஷத்துக்கு போறேன், துக்கத்துக்கு போறேன். நடந்து போனா போக முடியுமா? எனக்கு ஒரு கார் இருந்தா தான் போக முடியும். அது ஒரு மேட்ரு கிடையாது. அந்த கார் உண்மையிலேயே அவை வச்சுக்கிட்டு நல்லதுக்கு பயன்படுத்துறானா கெட்டதுக்கு பயன்படுத்துறான்றத நீங்க கேள்வி கேட்கணும். அதை விட்டு பொத்தாம்பது வேணா ஒரு குற்றச்சாட்டை மிகப்பெரிய இது நீங்க பேசுறது தவறு. அடுத்து நம்ம கார்த்திக் சொல்றாரு, தேர்தல்னாலே பணம் தான், பணம் கொடுத்தா ஜெயிக்கலாம். ஆனா மரியாதைக்குரிய சீமான் மீட்டிங் பாத்தீங்களா? எவ்வளவு செட்டப்னு பாருங்க. இவ்வளவு ஒரு போக்கஸ் பண்ணி ஒரு மீட்டிங் நடத்துற கட்சி சீமான் கட்சியா தான் இருக்கும். அதிமுகவோ திமுகவோ ஒரு மேடை போடுவாங்க, போய் நின்று பேசி வருவோம். ஆனா அதுல பாத்தீங்களாக்கு பேக்ல டிசைன் என்ன, போக்கஸ் என்ன, இங்க லைட்டிங் என்ன, அப்படியே இது என்ன, எவ்வளவு பெரிய செட்டிங்ஸ். வேற எந்த கட்சிகளும் அந்த மாதிரி பண்றாங்க. நான் சீமானுக்கு கார்த்திக் நான் சொல்றேன், எளிமையை பத்தி பேசுற கார்த்திக், நீங்கள் எளிமையா இருக்கணும். மேடையில எளிமையா இருக்கணும். மேடையில நீங்க அலங்கரிச்சுக்கிறீங்க, நாங்க அலங்கரிச்சா குற்றமா? அது உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். அது அதை விட்டுருங்க. சூர்யா பேசும்போது சொல்றாரு, ஆத்தாடி எதுவுமே நீங்க செய்யல. 505 தேர்தல் வாக்குறுதி தளபதி ஸ்டாலின் கொடுத்தது உண்மை, 99% நிறைவேற்றியது உண்மை. மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் கேட்கிறேன் பிஜேபி கிட்ட, சூர்யா கிட்ட, 2014 முத பாராளுமன்ற தேர்தலுக்கு பிஜேபி வருது. அந்த தேர்தல் அறிக்கையில மோடி சொன்ன 2 விஷயம். தேர்தல் அறிக்கை ஒன்னு, ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் பிஜேபி ஜெயிச்சா, ரைட்டா? 2வது, சுவிஸ் வங்கியில் இருக்கிற கருப்பு பணத்தை எடுத்து குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் நாங்கள் டெபாசிட் பண்ணுவோம். சொல்லி எத்தனை வருஷமாச்சு? 14 சொல்லி இன்னைக்கு 2026. ஏதாவது 2 விஷயத்தை சொல்லிட்டு நீ 3 தடவை ஆட்சியில் இருக்கும்போது 505 திட்டங்களை சொல்லி 99% நிறைவேற்றிய திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். அதே உண்மை. மக்கள் அதைத்தாங்க நினைப்ப. நீங்க பாட்டுக்கு 19 ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போனா எப்படி நியாயம்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சிறப்பை மரியாதைக்குரிய தாவேக்கானுடைய தலைவர் விஜய் கிறிஸ்துமஸ் விழா ஒன்று நடத்தினார். அந்த விழாவில் கலந்துகிட்ட ஆர்காட் நவாப் பேசுறாரு, தமிழ்நாடு சிறந்த தமிழ்நாடு, பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழ்நாடு, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான தமிழ்நாடு சொன்னவர் ஆர்காட் நவாப். முன்னாள் பிஜேபி தலைவர் மரியாதைக்குரிய IPS அதிகாரி அண்ணாமலை சொல்றாரு, திமுக அரசு மீது அதிருப்தி இல்லை, கூட்டணி பலமாக இருக்கிறது, சாதாரணமாக நினைக்க வேண்டாம், அவர்கள் வெற்றி வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சொன்னவர் அண்ணாமலை. மரியாதைக்குரிய முன்னாள் துணை முதல்வர் அண்ணன் O பன்னீர்செல்வம் சொல்கிறார், வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். நான் சொல்லலப்ப, சத்தியமா சொன்னது பூரா அவங்க தான், எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய தகுதி வாய்ந்த முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான். கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிற இந்த அரசு திட்டங்கள் மூலமாக 2026 தேர்தலை பொங்கலை கொண்டாடக்கூடிய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான் என்பதை கூறி முடிக்கிறேன். வணக்கம்.